Hi, hello students. Welcome to our YouTube channel. Last class la நம்ம electromagnetic waves அதோட numerical problem எல்லாம் பார்த்தோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் போடலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ல செகண்ட் லெசன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் போடலாம் சார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் கரெக்டான பாத்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டீங்க. ஏன் அப்படின்னா எல்லா வித ஸ்டூடெண்ட்டாலையும் சம்மு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த மாதிரி பார்த்தா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மாதிரியே செகண்ட் லெசன், சரிங்களா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த சமயம் எல்லா ஸ்டூடெண்ட்டாலே பண்ண முடியும். ஈவன் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, சார் நாங்கள் மேக்ஸுக்கு பயந்துட்டு தான் பியூர் சயின்ஸ் எடுத்தோம், இங்கே ஃபிசிக்ஸில் நீங்களும் சம்மு தான் எடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு, சம்மு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அப்படி கிடையாது. ஃபிசிக்ஸில் சம்மு நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அதே டைமில் நீங்கள் ரொம்ப பெரிய சம்மெல்லாம் போட்டு மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன சம்மை பண்ணாவே போதும், நல்ல மார்க்கை எடுத்துடலாம் ஃபிசிக்ஸில். ஸோ செகண்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மாக இருக்கும், எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.1, சரிங்களா, எக்ஸாம்பிள் 2.1 பாருங்க. ஒரு ஈஸியஸ்ட் சம்மு. இந்த செகண்ட் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணுற மாதிரி ஒரு சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிங்க. கம்ப்யூட் the current in the wire if the charge of 120 coulomb is flowing through a copper wire in 1 minute. சரிங்களா, ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு காப்பர் வயர் இருக்கு, இதுல சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட்னு சொல்லுவோம். 120 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 1 minute அப்படின்னு சொல்லிட்டாங்க, 1 minute. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும், ரொம்ப ஈஸி. டைமிங் வந்து மினிட்ல கொடுத்துட்டு இருக்காங்க, கிவன் வேல்யூ. ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொடுத்துட்டாங்க, Q ஈக்குவல் டு 120 கூலும்னு. டைமிங் பார்த்தீங்கன்னா 1 minute சொல்லியிருக்காங்க. ஸோ டைமோடைய SI யூனிட்டு செகண்ட். ஸோ செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ 1 minute 60 செகண்ட். ஸோ 60 செகண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், மற்றபடி டைரக்ட் ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தட் இஸ் கால்டு கரண்ட். ஸோ கரண்ட்டுடைய ஃபார்முலானா I ஈக்குவல் டு Q/T. ஸோ நீங்கள் ஸ்மால் Qன்னு போட்டுக்கலாம், இல்லை கேபிட்டல் Q போட்டுக்கலாம், நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா, எதுவும் நோ ப்ராப்ளம். So Q divided by T. So Q ஓட வேல்யூ 120 divided by T ஓட வேல்யூ டைம் 60 செகண்ட். ஸோ இது 1 டைம் அப்படின்னா இது 2 டைம் 60ல. ஸோ 120ல 60 2 டைம்ஸ். அப்போ I ஈக்குவல் டு 2. ஸோ SI யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணோம் வித் ஆன்சரோட, அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். I ஈக்குவல் டு 2 ஆம்பியர். SI யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஸோ கரண்டோட SI யூனிட் ஆம்பியர்னால 2 ஆம்பியர். இவ்வளோதான் இந்த சம். சார் இந்த சம் கேட்பாங்களா இவ்வளோ சின்னதா அப்படின்னா நிச்சயமா கேட்பாங்க. 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்லேயே கூட கேட்பாங்க. இதில் நீங்கள் உங்களை அறியாமே மிஸ்டேக் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 1 minute கொடுத்துருக்காங்க. அதை நிறைய பேர் லிசன் பண்ணாமல் டைரெக்டாக சம் போட்டுருவாங்க. அதை மட்டும் லிசன் பண்ணால் போதும், நிச்சயமாக அந்த சம்மை ஈஸியாக பண்ணிடலாம், சரிங்களா. சரி, செகண்ட் சம் போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.2 கொஷின் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிங்க. If an electric field of magnitude 570 Newton per coulomb is applied in the copper wire, find the acceleration experienced by the electron. ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அந்த எலக்ட்ரானுக்கு ஆக்சலரேஷன் பண்றாங்க. அது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டர் குவான்டிட்டி இல்லாமல் மேக்னிடியூடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ E ஈக்குவல் டு 570 நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எலக்ட்ரான் ஒன்று ஆசர்லேஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம மெமரியில் வச்சுக்கணும். எப்போவுமே ரெண்டு விஷயத்த மெமரியில் வச்சுக்கணும். அது என்னென்ன விஷயம் சார் அப்படின்னா, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னா 9.11 into 10 power minus 31 kg. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q suffix E equal to யூனிட் சார்ஜ் தான் இது ஆக்சுவலாக, அதனால பாசிட்டிவ்ல எடுத்துப்போம். 1.6 into 10 power minus 19 கூலும். இது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அவங்க கேட்கறது ஆசர்லேஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட ஆசர்லேஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்முலாவே எழுதிடணும். ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வைக்கலாம். டைரக்ட் ஃபார்முலா அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி, மெமரி இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுற மாதிரி பண்ணுற பாருங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசர்லேஷன் சொல்லுவோம். வி வாண்ட் ஆசர்லேஷன். ஸோ ஆசர்லேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபோர்ஸ்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க எலக்ட்ரான் மேலே. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மாஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா, ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இங்கே பண்ணுற பாருங்க. ஆசர்லேஷன் ஆஃப் எலக்ட்ரான் A equal to சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இப்போ தான் நம்ம எழுதியிருக்கோம் 1.6 into 10 power minus 19. மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் டிவைட்ல இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே பாருங்க 570 divided by mass of the electron 9.11 into 10 power minus 31. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, அதாவது 1.6 into 570 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 912 வரும். ஸோ நியூமரேட்டர் 912 into 10 power minus 19 divided by 9.11. இந்த மல்டிபிள் இருக்கிற 10 power minus 31 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போனால் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. பவர் ஆட் பண்ணிக்கிற ரூல்ஸ் படி -31 + 31 ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 912 இருக்கு டிவைடட் பை 9.11 இருக்கு. ஸோ 2 டிஜிட் வந்து டெசிமல் இருக்கு. இதை ஹோல் நம்பராக பண்ணுறதுக்கு நம்ம நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிரும். ஸோ 9.11 into 100. இங்கே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, 10 power minus 19 plus 31. அப்போ 10 power plus 12 ஆயிடும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, நான் இந்த 912 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த 100 10 power 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆல்ரெடி 10 power 12 இருக்கு. அப்போ 10 power 2 ஆட் பண்ணனா 10 power 14 ஆயிடும். டிவைடட் பை இது 100ஆல மல்டிப்ளை பண்ணா 911 ஆயிடும். ஸோ நீங்க 912 911ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.001 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இது லாகரிதம் வச்சு போட்டாலும் ஈஸி, உங்களுக்கு லாகரிதம் தெரியும். ஸோ சொல்றேன். ஸோ 912 டிவைடட் பை 911ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.001 into 10 power 14 அப்படின்னு வரும். ஸோ ஆசர்லேஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஆசர்லேஷன் அப்படின்னாவே அதோட SI யூனிட்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது கிவன்ல ஒன்று தான், ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 570 அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம தான் எடுத்துட்டு வரணும். அது எப்பவுமே மெமரியில் வச்சுக்கணும், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானையும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானையும். ஸோ நம்ம டிரைவ் பண்ணீங்கன்னா ஆசர்லேஷன் ஆஃப் எலக்ட்ரான் கிடைச்சிரும். நிச்சயமாக இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.3, இதுவும் ஒரு சிம்பிளான சம். இது பப்ளிக்ல நிறைய முறை கேட்டிருக்கிற சம். சரிங்களா, லிசன் பண்ணீங்க, கொஸ்டின் ரீட் பண்றேன். A copper wire of cross sectional area 0.5 millimeter square carries a current of 0.2 ampere. If the free electron density
of copper is 8.4 into 10 power 28 per meter cube. Then compute the drift velocity of free electrons. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா drift velocity, free electron உடைய drift velocity क्वेश्चन கேக்குறாங்க. So இங்க நீங்க என்ன ரிலேஷன் எடுத்துட்டு வரணும், ஈக்குவேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் drift velocity அந்த ஈக்குவேஷன் எடுத்து வந்தாலே போதும், இந்த சம் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ கிவன்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், பாருங்க, லிசன் பண்ணுங்க. அங்க ஏரியா கொடுத்துருக்காங்க 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இந்த சம்ல நீங்க கவனிக்க வேண்டியது, லிசன் பண்ண வேண்டியது இந்த 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான். ஏன்னா ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர் வரணும், மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு, லிசன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கரண்ட் கொடுத்துருக்காங்க 0.2 ஆம்பியர். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னா எலக்ட்ரானோட டென்சிட்டின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ 8.4 into 10 power 28 per meter cube. சரிங்களா, per meter cube 28 per meter cube. நெக்ஸ்ட் இவங்க ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நம்மளுக்கு வேணும், அதை நம்ம தான் எழுதிக்கணும். 1.6 into 10 power minus 19 கூலும். இது எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானையும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானையும் நம்ம தான் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இவங்க கேட்குற கொஸ்டின் என்ன, drift velocity. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் drift velocity ஈக்குவேஷன் தான். I equal to number of electron, charge of electron, area of cross section into drift velocity. We want drift velocity. அப்போ drift velocity V suffix D equal to I divided by multiple இருக்கிறது எல்லாமே டிவைட் ஆயிடும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ண போதும் ஆன்சர் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா அப்படின்றத சேஞ்ச் பண்ணிங்க. 0.5ல எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் இங்க இருக்கிற மில்லி இந்த வேல்யூ நீங்க -3 மென்ஷன் பண்ணிடுவீங்க கரெக்டா, பட் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிறத நீங்க மறந்துடுவீங்க, அதனால இது ஸ்கொயர் பண்ணோம். ஸோ மீட்டர் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ அப்போ ஏரியா என்ன சார் வரும் அப்படின்னா, ஸோ ஏரியா A equal to 0.5 அப்படியே வந்துடும், பட் இன்ட்டு 10 power -4 அதாவது -6 -3 into 2 -6 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா சம் முடிஞ்சிடும். பாருங்க, ஸோ drift velocity V suffix D equal to ஃபார்முலா எங்க இருக்கு, கரண்டோட வேல்யூ 0.2 சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க, டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 8.4 into 10 power 28. Charge of electron 1.6 into 10 power minus 19. Next, area 0.5 into 10 power minus 6. இவ்வளவுதான் ஆன்சர். இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, given வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 8.4 into 1.6 into 0.5 இது மூணு மட்டும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.72 வரும். சரிங்களா, 6.72 அப்படின்னு வரும். 10 பவர்ல இருக்கிறத நான் எழுதுறேன் பாருங்க. 10 பவர் 28 இருக்கு, பிளஸ் 28, 10 பவர் -19 -6, அப்போ 10 பவர் -25. பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கிற அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கிறது பிளஸ்ல எழுதிட்டேன், மைனஸ்ல இருக்கிறது மைனஸ்ல எழுதிட்டேன். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நல்லா கவனிங்க, ரெண்டுமே டெசிமல்ல தான் இருக்கு. கீழே இருக்கிற டினாமினேட்டர்ல இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணுவோம். 0.2 ஒரு 100 ஆலையும் 6.72 ஒரு 100 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிப்போம்.
ரிமைனிங் இருக்கிற 10 பவர் 28 மைனஸ் 25 என்ன ஆகும்னா 28ல 25 போச்சுன்னா -3, அதாவது +3. அந்த +3 என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த +3 வந்து இந்த இடத்துல போட்டுறேன். இது அப்படியே நீங்க நியூமரேட்டர்லயும் போட முடியும். நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போனா டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் எடுத்துட்டு போனா 10 பவர் -3 ஆயிடும். 10 பவர் -3. இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா drift velocity equal to 0.2 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20ன்னு வந்துரும். 6.72 அப்படின்றத 100ஆல மல்டிப்ளை பண்ணா 672 அப்படின்னு வரும். into 10 பவர் -3. நீங்க 20ய 672 அப்படின்றத டிவைட் பண்ணீங்கன்னா 20 672 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு drift velocity எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 0.029. சரிங்களா? 297 இந்த மாதிரி நம்பர் போயிட்டே இருக்கும். நீங்க இதோட நிறுத்திக்கிட்டா கூட ஓகே தான். into 10 பவர் -3. ஸோ நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாம் லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு டெசிமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூ எடுத்துட்டு வரணும். அதனால இதை ரவுண்ட் அப் பண்ணணும்ல, நீங்க 11th படிச்சிருப்பீங்க அந்த கான்செப்ட். ரவுண்ட் அப் படி பண்ணீங்கன்னா drift velocity equal to இங்க பாருங்க, இங்க நம்பர் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டிஜிட், இது செகண்ட். ஸோ செகண்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. இது greater than 5, அதனால அப்படியே ரவுண்ட் அப் பண்றீங்க 0.03. ஸோ 0.03 into 10 பவர் -3 வருது. drift velocity அப்படின்னா வெலாசிட்டினாவே மீட்டர் பெர் செகண்ட் தான். இது இன்னமும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். பட் இந்த ஆன்சர் தான் புக்ல இருக்கிற ஆன்சரா இருக்கும். ஸோ இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி சார் எழுத முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.03, இதுக்கு பேர் மில்லி. இது மில்லி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீட்டர் பெர் செகண்ட் இருக்குதுனால நிறைய பேர் இது கொலாப்ஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுருவாங்க, மில்லின்றத எழுத மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க பண்ணாவே போதுமானது. drift velocity 0.03 into 10 பவர் -3 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது 2.3. இந்த சம் நிறைய பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ 2.4 இது ஒரு ஈஸியஸ்ட் சம்மு, ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மு. பட் 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி சம் எல்லாம். 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, determined the number of electrons flowing per second through a conductor. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா per second ன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தையை நீங்க லிசன் பண்ணிக்கணும். per second அப்படின்னு சொல்லிட்டாங்க. through a conductor when the current of 32 ampere flows through it அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கிவன்ல கொடுத்துருக்கிறது ஒன்னு மாதிரி எல்லாருக்கும் தெரியும். சார் கரண்ட் தானே சார் கொடுத்துருக்காங்க, 32 ஆம்பியர்னு எழுதிடுவீங்க. ஆனா இங்க இன்னொரு விஷயமும் கொடுத்துட்டாங்க, per செகண்ட்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா n. சார் நம்மளுக்கு தான் தெரியுமே ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் கரண்ட்னு. ஸோ I ஈக்குவல் டு Q டிவைடட் பை T அப்படின்னு எழுதுவோம். இந்த Qன்றது மீனிங்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் Q வந்து என்ன சொல்லுவோம், n into E, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் into சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். we want number of electrons சார். அப்போ n equal to, ஸோ இதை நம்ம மறந்துடணும், இதை அப்படியே பார்த்துக்கணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். n equal to மல்டிபிள் இருக்கிறது டிவைட் ஆக போகுது, டிவைட் இருக்கிறது மல்டிபிள் ஆக போகுது. டிவைட் இருக்கிறது இந்த பக்கம் வந்ததுன்னா கரண்ட் இன்ட்டு டைம் பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ நான் திரும்பியும் சொல்றேன், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ஞாபகத்தில் மெமரியில் வச்சுக்கணும். ஸோ 10 பவர் -19 கூலும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு கரண்ட் எவ்வளோ இருக்கு 32 ஆம்பியர், டைம் எவ்வளோ இருக்கு 1 செகண்ட்.
Charge of electron எவ்வளோ 1.6 into 10 power minus 19. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 32 இது 16 மேலே ஒரு 10 கீழே ஒரு 10 பண்ணால் போதும் ப்ராடக்டை. இது 320 ஆகிடும், இது 16 ஆகிடும். இந்த 10 power minus 19 நியூமரேட்டர் கொண்டு போனால் ப்ளஸ் 19 ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 32 பண்ணீங்கன்னா 2, இது ஒரு 0. ஸோ அப்போ 20 n equal to 20 into 10 power 19 அப்படின்னு எழுதலாம். இல்லை சார் இதை இன்னமும் ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னா இந்த 2 பக்கத்தில் இருக்கிற 0வை 10 பவரில் எழுதலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 2 into 10 பவர், இங்கே 19 இருக்கு, இந்த 0க்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், பவர் 1 ஆட் பண்ண போகிறோம். அப்போ 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ பர் 1 செகண்டுக்கு 32 ஆம்பியர் கரண்ட்டை நீங்கள் இந்த கண்டக்டரில் ஃப்ளோ பண்ணால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னா 2 into 10 power 20 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, 2 into 10 power 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான சம்மு, நிச்சயமாக நீங்கள் 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2.5. சரிங்களா, 2.5. தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 20 ohm resistor is 12 volt. What is the current through the resistor? இதுவும் ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மு. எப்படின்றத நான் சொல்றேன். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் முதல்ல உங்களுக்கு இந்த கொஸ்டினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா ஒரு சர்க்கியூட்டை டிரா பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு சிங்கிளா ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு பேட்டரி இருக்கு. இது பேட்டரியோட பாசிட்டிவ், இது பேட்டரியோட நெகட்டிவ். அவங்களே கொடுத்துட்டாங்க கிவன்ல. இந்த பேட்டரியோடைய வோல்டேஜ் எவ்வளோனா 12 வோல்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு 24 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிவன்ல அவங்களே சொல்லிட்டாங்க ரெசிஸ்டன்ஸ் 24 ஓம், வோல்டேஜ் 12 வோல்ட். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் தி கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர்? இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு கேட்குறாங்க. இது ஒரு சிம்பிளஸ்ட் சம். ஸோ I ஈக்குவல் டு அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IR. ஓம்ஸ் லாவே யாருமே நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஷார்ட்கட் எப்படி சொல்லுவோம் ஓம்ஸ் லாக்கு? இந்த வீனா யாரு? வெஜிடேரியன். வெஜிடேரியன்னா யாரு? ஐயரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. எப்படி ஷார்ட் ஃபார்ம் ஓம்ஸ்லா, ஓம்னு அவங்க தான் சொல்லுவாங்க, ஐயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீனா வெஜிடேரியனு, ஐயர் அப்படின்னா ஐயாரை தான் ஐயர்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ஓம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா V ஈக்குவல் டு IR. அப்போ I ஈக்குவல் டு V/R. I ஈக்குவல் டு V/R. வியோட வேல்யூனா 12 சார், ஆரோட வேல்யூ 24. ஸோ இது 1 டைமு, இது 2 டைமு. அப்போ 1/2 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 0.5ன்னு சொல்லுவோம். 0.5 ஆம்பியர். ஸோ இந்த 24 அப்படின்ற ரெசிஸ்டர்ல த்ரூ ஆகிற கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.5 ஆம்பியர் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இது 2 மார்க்லையும் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா சார் இவ்வளோ ஈஸி அப்படின்னா நிச்சயமா கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா கேட்டாலாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, ஈஸியாவே கொடுத்துருவாங்க. நீங்க அதை லிசன் பண்ணா போதும். சரிங்களா, ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2.6. 2.6 பாருங்க. இந்த சம் ஒரு 3 மார்க். சரிங்களா, இந்த சம் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். இதை நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் நீங்க இந்த கொஸ்டினை பார்க்கலாம். நிச்சயமா கிரியேட்டிவ் கொஸ்டினும் இதுல நிறைய கேட்டிருக்காங்க. சம்மு தான் பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி. சரிங்களா, முதல்ல ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கான்செப்ட்னா சார் அப்படின்னு. கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு நான் சொல்றேன் கான்செப்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் போடலாம். தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் இஸ் 20 ஓம். ஒரு ஒயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம். What will be new resistance if it is stretched uniformly 8 times its original length
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஒயர் இருக்கு சரிங்களா, இதோடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா L1 எடுத்துப்போம், அப்போ Lன்னு இருக்கு இதோட லென்த். அப்ப இந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் அந்த சேம் டைம்ல அந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 20 ஓம்னு இருக்கு சரிங்களா. ஒரு ஒயர் இருக்கு, அதோடைய லென்த் L1 அப்படின்னு இருக்கும்போது Lன்னு எடுத்துப்போம், அப்போ அது 20 ஓம் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதே ஒயர் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெச் பண்றாங்க, எலாக்னேஷன் பண்றாங்க. ஸ்ட்ரெச் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 8 டைம்ஸ் என்ன பண்றாங்க பெருசு பண்ணிடுறாங்க ஸ்ட்ரெச் பண்ணி. அப்போ L2 ஈக்குவல் டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 into Lன்னு எடுத்துக்கலாம். L2 லென்த் ஆஃப் தி கண்டக்டர்னா ஆயிடுச்சு 8 டைம்ஸ் பெருசாயிடுச்சு L1 மாதிரி. அப்புறம் இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க, R2 என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இவங்க கிவன்ல கொடுத்துருக்கிறது இங்க எழுதியிருக்கேன். ஸோ அவங்க கிவன்ல கொடுத்துருக்கிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்று L1 இருக்கும்போது கண்டக்டர் L, நெக்ஸ்ட் R1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஓம், அப்போ R2 தான் கேட்குறாங்க. R1 கொடுத்துட்டாங்க, அதாவது L1 வந்து L இருக்கும்போது R1 அப்படின்றது 20 ஓம் சரிங்களா, 20 ஓம். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ், அதாவது 8 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ண பிறகு என்னவா இருக்கும் ரெசிஸ்டன்ட் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ லிசன் பண்ணிங்க. ஒரிஜினல் ரெசிஸ்டன்ட், சார் ரெசிஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ல இருந்து எடுத்துட்டு வருவோம். ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் R1 ஈக்குவல் டு ரோ அப்படின்றது ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் தி கண்டக்டர் L1 டிவைடட் பை ஏரியா 1 சரிங்களா. இங்க நியூ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவோம், நியூ ரெசிஸ்டன்ஸ், நியூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ R2 ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L2 பை A2 அப்படின்னு எடுத்துப்போம். சார் ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L டிவைடட் பை A. நான் இந்த ஜெனரல் ஃபார்முலா எடுத்து தான் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நியூ ரெசிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஏன்னா L2 அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க, L2ன்றதையும் கொடுத்துட்டாங்க, R2 தான் நம்மளுக்கு வேணும் சரிங்களா. அப்போ L1க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் பாருங்க, ரோ இன்ட்டு L1ஓட வேல்யூ L பை A1 அப்படியே வச்சுக்கோங்க. R2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரோ இன்ட்டு 8 into L டிவைடட் பை A2, இதையும் அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன் சார்னா இதை வச்சு அடுத்தது சம் மூவ் பண்ணோம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு ஒயர் இருக்குன்னா இந்த ஒயர் இருக்கு, இதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கு, இதுக்குன்னு ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கு, அப்போ இதுக்கு ஒரு வால்யூம் அப்படின்றது ஒன்று இருக்கும். நீங்க என்ன விஷயம் பண்ணா ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒயர்ல இது எவ்வளோன்னா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம், ஆனா ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகாது. என்ன அப்படின்னா வால்யூம், ஏரியாவும் லென்த்தும் சேஞ்ச் ஆகும், பட் லென்த்தையும் ஏரியாவையும் ப்ராடக்ட் பண்ணா வால்யூம் கிடைக்கும். இந்த வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகாது, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னா இனிஷியல் வால்யூம், இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். ஸோ இனிஷியல் வால்யூம் அப்படின்றது வேற எதுவும் இல்லை, நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் length of the conductor into area of the conductor, length of the conductor into area of the conductor equal to இதுக்கும் length இருக்கு, இதுக்கும் ஏரியா இருக்கு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த லென்த் ஏரியாவை எப்படி எடுத்துட்டு வரேன், A1 டிவைடட் பை A2. இங்கே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு விஷயத்தை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். A1 அதாவது L2 அப்படின்றதோட வேல்யூ என்ன அப்படின்னா 8L
divided by L1 ஓட வேல்யூனா L. இப்போ என்ன ஆகும் 8L by L. L-க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா A1 by A2 equal to 8 ன்னு வேல்யூ கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி, லிசன் பண்ணீங்க. இனிஷியல் வால்யூம் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். we want A1 by A2. அப்போ A1 by A2னா மல்டிபிள் இருக்கிற L1 இந்த பக்கம் டினாமினேட்டர் போயிடும், L2 நியூமரேட்டர்ல இருக்கும். L2 ஓட வேல்யூ 8L, L1 ஓட வேல்யூ L. L கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 8 ன்னு கிடைச்சிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 divided by equation 1, அதாவது R2 divided by R1. ஸோ R2 ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோ இன்ட்டு 8 இன்ட்டு L divided by A2 whole divided by ரோ R1 ஓட வேல்யூ L divided by A1. இப்போ என்ன பண்ணுவீங்க, நியூமரேட்டர் பாருங்க, இந்த ரோ கேன்சல் ஆயிடும், ரெசிஸ்டிவிட்டி L-க்கு L கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க 8 by A2, இங்க 1 by A1 இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்கு, அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. அப்போ 8 divided by A2, இது என்ன பண்ணணும் A1 divided by 1. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது எப்படி எழுதலாம்னா R2 divided by R1 equal to A1 divided by A2 into 8 ன்னு வரும். ஸோ 1ஆல் டிவைட் பண்ணால் அது வரப்போகுது. ஸோ A1 by A2 ஓட வேல்யூ இங்கே தான் 8ன்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே 8ன்றதை 8 into 8ன்னு எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ ப்ராடக்டில் 8 into 8 எவ்வளோ சொல்லுவீங்க, 64. So R2 divided by R1 equal to 64. We want R2 sir அப்படின்னா R2 equal to 64 into R1 ன்னு வரும். So R1 ஓட வேல்யூனா R1 ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 20 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ R2 ஓட வேல்யூ 64 into 20, 2 into 4 8, 2 into 6 12, இங்க ஒரு 0. So R2 equal to 1280 ஓம் அப்படின்னு சொல்லலாம். So 1280 ஓம் அப்படின்னு சொல்லலாம். R1 என்ன வந்தது 20 ஓம் வந்தது, R2 என்ன வந்ததுன்னா 1280 ஓம் அப்படின்னு இருந்தது. ஸோ இதுதான் ஆன்சரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயரும் கேட்டாங்க. அதாவது லாஸ்ட் இயர் இதே சாம்பிள் சம் தான் கேட்டாங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ இந்த சம் தான் உங்களுக்கு லாஸ்ட் சம்மு இந்த வீடியோ செக்ஷன்ல. சரிங்களா? எக்ஸாம்பிள் 2.8 இந்த சம் பார்த்துலாம். கொஸ்டின் கொடுக்கும்போதே கூடவே இந்த டயக்ராமை கொடுத்துட்டு இருப்பாங்க, சர்க்கியூட் டயக்ராம். நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டினை. ஸோ கொஸ்டின் பாருங்க, calculate the equivalent resistance for circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across each resistors in circuit. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, சார் இங்க இருக்கிற சர்க்கியூட் டயக்ராம தான் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கிற சர்க்கியூட் டயக்ராம தான் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இங்க R1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓம், R2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஓம், நெக்ஸ்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்ஸ் இன் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டாங்க. ஈச் ரெசிஸ்டன்ஸாலையும் என்ன ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிராப் ஆகும். நீங்க சீரியஸ் கனெக்ஷன்ல கொடுத்தாவே ஈச் ரெசிஸ்டர்ஸாலையும் பொட்டன்ஷியல் டிராப் கண்டிப்பா இருக்கும். அந்த V1 V2 தான் அவங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்றது சார்? ரொம்ப சிம்பிள். முதல்ல இது ஒரு சீரியஸ் கனெக்ஷன், இது ஒரு சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னாவே முதல்ல ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க.
resultant resistance அப்படினாவே அதான் effective resistance, total resistance ன்னு சொல்லலாம். So R suffix S equal to R1 plus R2. R suffix S equal to R1 na இருக்கு 4, R2 na இருக்கு 6, 4 plus 6 எவ்வளோ 10 ohm. So total resistance 10 ohm அப்படின்னு இருக்கு. So இதோட finish பண்ணிடலாமா சார் அப்படின்னா இல்லை, நீங்கள் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் கரெக்டான ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டு ஸோ ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கரண்ட் பண்ணோம். ஸோ கரண்ட் I equal to V by R according to Ohm's law. We all know that இங்கே வோல்டேஜோட வேல்யூ 24. ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் சார் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சரியா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அது எவ்வளோ இருக்கு 10ன்னு இருக்கு. அப்போ 24 10ஆல டிவைட் பண்ணா வரப்போகுது 2.4 ஆம்பியர். ஸோ இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ வர கரண்ட் எவ்வளோன்னா 2.4 ஆம்பியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அக்ராஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குல்ல, இந்த பொட்டன்ஷியல் டிராப் ஆகுதுல ஈச் ரெசிஸ்டன்ஸையும் அந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் கொஸ்டினே. ஸோ வோல்டேஜ் டிராப் இல்லைன்னா வோல்டேஜ் அக்ராஸ் 4 ohm ரெசிஸ்டர். இந்த 4 ohm ரெசிஸ்டரான டிராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? V equal to IR. சரிங்களா, V equal to IR. இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால V1 இந்த இடத்துல R1. ஐக்கு எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஓவரால் கரண்ட் இதுதான் சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐயோட வேல்யூ என்ன சார்னா 2.4, R1ஓட வேல்யூனா 4 ohm. அப்போ 4 நீங்க 4 இந்த 2.4ஆல மல்டிப்ளை பண்ணும். 2.4 into 4, 4 into 4 16, 4 into 2 8, so இங்க 9 இது 6 பாயிண்ட், அப்போ 9.6 வோல்ட். SI யூனிட் பொட்டன்ஷியல் டிராப்புக்கு வோல்ட் தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 6 ohm ரெசிஸ்டர். இந்த 6 ohm ரெசிஸ்டரான இருக்கிற பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளவு இருக்கு சார் அப்படின்னா V2 equal to I into R2. ஸோ சேம் அதே I கரண்டோட வேல்யூ 2.4 into R2ஓட வேல்யூ 6. ஸோ நீங்க 6 கூட 2.4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14.4 அப்படின்னு வரும். சரிங்களா, 14.4 வோல்டேஜ். தட்ஸ் ஆல் சார். நம்ம போட்டிருக்கிற சம் கரெக்டா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சா இந்த V1ஐயும் V2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த V அதாவது ஃபைனல் வோல்டேஜ் 24ன்னு வரணும். ஏன்னா பேட்டரியோடைய வோல்டேஜ் எவ்வளோ 24. அந்த வோல்டேஜ் வந்ததுன்னா நீங்க சம் பண்ணியிருக்கிறது கரெக்டான்னு நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண சம் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். சரிங்களா, வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டான நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த லெசனுடைய எக்ஸாம்பிள் சம்மையை கண்டினியூ பண்ணலாம். புக் பேக் நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.